நான் விஜய் சுந்தர் பேசுறேங்க. இன்னைக்கு இல்லறவியலோட சம்மரி பார்க்க போறோம். இப்போ இல்லறவியல்ல 20 சாப்டர் இருக்கு, பாயிரவியல்ல 4 சாப்டர் இருக்கு. இந்த பாயிரவியல்ல 2 சாப்டர் மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு அந்த 20 அதிகாரம் இருக்கு இல்லையா இல்லறவியல், அதையும் சேர்த்து பார்க்க போறோம். ஸோ 22 அதிகாரம் இன்னைக்கு ஒரு சம்மரியா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வான் சிறப்பு அறவலியுறுத்தல், இதை தான் பாயிரவியல்ல பார்க்க போறோம். வான் சிறப்பு அப்படின்னா என்னது அப்படின்னா மலையின் சிறப்பு. மலையை எதோட கம்பேர் பண்றாரு வள்ளுவர்? அமிழ்தத்தோட கம்பேர் பண்றாரு. கிடைத்திருக்கரியது, அது சாவா மருந்து, அதுக்கு ஒப்பானதுதான் மழை நீர். ஸோ மழை நீர் எதுக்கு யூஸ் ஆகுது? உழவு செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் அதுவும் ஒரு உணவாகவும் யூஸ் ஆகுது. மழையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு புல்லு கூட முளைக்காது நிலத்துல. ஸோ மழை இல்லைன்னா கடல், இப்பேற்பட்ட பெரிய கடலும் அதனோட தண்ணி வத்திரும். ஸோ எந்த பூஜை திருவிழா எதுவும் இருக்காது, தானம் தவம் அதுவும் இருக்காது. ஸோ இதனால மழை ரொம்ப முக்கியம். ஃபைனலா கன்க்ளூஷனா வள்ளுவர் என்னதான் மழையை பத்தி சொல்றாருன்னா, மழை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கணும், ஒரு இடைவெளி விட்டு. இப்ப எப்படின்னா, நீர் இல்லைன்னா உலகமே இருக்காது. அது போல வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒழுக்குன்னா என்னது? அந்த கண்டினியூஸ் ரெயின், அந்த மழையே இல்லாம இருந்து திடீர்னு ஓவரா மழை பெய்யறது இல்ல அப்படின்னு இல்லாம மழை வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு இடைவெளி விட்டு, எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அததான் இந்த வள்ளுவர் வான் சிறப்புல சொல்றாரு. அடுத்தது அரண் வலியுறுத்தல்ல, வலியுறுத்தல்னா என்னதான் இன்சிஸ்ட் பண்றாரு. அரண் வலியுறுத்தல், அறம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத. அறம்னா என்ன? அறம்னா அதான் தர்மம்னு சொல்றோம். தர்மம்னா என்ன அப்படின்னா, மனதுக்கண் மாசிலனாதல், மனதளவுல எந்த அழுக்கும் இல்லாம தூய எண்ணத்தோட பொது நலத்தோட செய்யறது தான் அறம். அந்த அறத்துல 4 விஷயம் மெயினா இருக்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. அது என்ன? அழுக்காறு. அழுக்காருன்னு என்ன? பொறாமை இருக்கக்கூடாது, அவா பேராசை இருக்கக்கூடாது, வெகுளி கோபம் இருக்கக்கூடாது, இன்னா சொல்னா கடும் சொல், அதுவும் இருக்கக்கூடாது. இத 4 இல்லாததுதான் அறம். இந்த அறத்தை எப்போதுமே செஞ்சு கொண்டே இருங்க, கிடைக்கிற டைம் எல்லாம் செஞ்சுட்டே இருங்க. அதுதான் அறம். அந்த அறம் செய்யறதுதான் வாழ்நாளா கருதப்படும். இல்லைன்னா அது ஒரு வீழ் நாள் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. இதுதான் அரண் வலியுறுத்தல் சாப்டர்ல சொல்றாரு. இப்ப நம்ம இல்லறவியல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். இல்லறவியல்ல இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையில மெயினா ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, பழியஞ்சி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோன் உடைத்தாய் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா என்னன்னா, பழி அஞ்சி, ஸோ ஒரு பழிக்கு அஞ்சி யாரா தப்பா சொல்லிடுவாங்க. என்னன்னா, இந்த பொருள் சேர்க்கறாங்க இல்லையா, நம்ம பொருள் சேர்க்கறதுல கண்ணை மூடிட்டு பழி பாவத்தெல்லாம் யோசிக்காம கண்ணை மூடி பொருள் சேர்க்கக்கூடாது. நல்வழியில தான் பொருள் சேர்க்கணும். ஸோ அதனால பழி அஞ்சி, பழிக்கு அஞ்சி தான் அதை செய்யணும். அது ஒரு பாயிண்ட். பார்த்தூன் உடைத்தாயின் அப்படின்னா என்னன்னா, பகிர்ந்து உண்ணுதல். ஸோ நம்ம பொருள் சேர்க்கறதையும் 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதா வள்ளுவர் சொல்றாரு. ஸோ இதுக்கு அடுத்தது அன்பும் அறமும் ரொம்ப முக்கியம். அன்பு பண்பா இருக்கணும். பண்புனா என்னது? குணம். அன்புள்ள குணம் இருக்கணும். பிளஸ் அறம் அதுக்குண்டா அரசியல் செய்யறப்ப அதுக்குண்டான பயன் கண்டிப்பா வரும். இந்த குவாலிட்டிஸ் தான் இல்வாழ்வானுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கிறது, அப்புறம் உற்றார் உறவினர், அந்த நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், எல்லாத்துக்குமே உதவி செய்யறது. இதெல்லாமே நெக்ஸ்ட் வர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்து வர ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, தானும் அறவழியில போய் இருக்கிறவங்களையும் அறவழியில நல்வழிப்படுத்துறது இல்வாழ்வானுக்கு அது ஒரு கடமையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாழ்றவங்க தெய்வ நிலைக்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். அடுத்தது வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணைக்கு ஒய்ஃபுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனத்தக்க மாண்பு,
வளத்தக்க வாழ்வு. என்னன்னா மனத்தக்க மாண்புன்னா என்ன? மனை என்ன? வீடு. வீட்டுக்கேத்த மாண்புனா சிறந்த குணங்கள். சிறந்த குணம், நல் குணம், நல் சொல், நல் செயல், இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ வீட்டுக்கேத்த நல்ல குணம் இருக்கிற பொண்ணு இருக்கணும். அதுக்கப்புறம் தற்கொண்டான் வளத்தக்க வாழ்வு அப்படின்னா என்னன்னா, ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ற ஏர்னிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி செலவு பண்ற ஒய்ஃபா இருக்கணும். இதுதான் குவாலிட்டிஸ் வாழ்க்கை துணைக்கு தேவை. இப்போ வாழ்க்கை துணையோட ஒய்ஃபோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா கற்பனை என்னன்னா சொல் திறம்பாமைன்னு ஔவையார் சொல்லியிருக்காரு. சொன்ன சொல்லுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். சொல்லொன்னு செயல் ஒண்ணுன்னு இருக்கக்கூடாது. அவங்கதான் அவங்களையும் காத்து, தன் கணவரையும் காத்து, தன் குடும்பத்தையே காத்து நல்ல வழியில நல்வழிப்படுத்துறது பெண்ணோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது இருக்கு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. அதுதான் சொல்லியிருப்பாரு, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் வாழ்க்கை துணையோட சம்மரி. அடுத்தது மக்கட்பேறு. மக்கட்பேருல என்ன சொல்லியிருப்பாரு? அறிவறிந்த மக்கட்பேர் ரொம்ப முக்கியம். அறிய வேண்டியதை அறியணும், அது ஒரு குவாலிட்டிஸ். செகண்டு, பழியில்லாத பண்பு இருக்கணும். ஸோ குணம் நல்ல குணம் இருக்கணும், அறிவும் இருக்கணும். இந்த ரெண்டும் முக்கியம். ஸோ நம்ம பேரண்ட்ஸா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னா என்னது? அறிவையும் பண்பையும் வளர்த்துடுறது தான் பேரண்ட்ஸோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை வளர்க்குறது தான் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறப்போ, அதை ஃபோக்கஸ் பண்றப்போ அந்த குழந்தைங்க அதுக்கு ரிட்டர்னா தருவாங்க. சொசைட்டிக்கு, அம்மா அப்பா எல்லாருக்கும் அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் வரும். அதுதான் வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் மக்கட்பேறு அதிகாரத்தோட சம்மரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்புடைமை. அன்பு பெருகி இருக்கும் இல்லையா? அன்புங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை சார்ந்தவங்கள அவங்க மேல வச்சிருக்க விருப்பம் தான் அன்பு. ஸோ அந்த அன்பு நம்மளை தொடர்புல இருப்பாங்க இல்லையா? தொடர்புனா நம்ம டச்சில் இருப்போம் இல்லையா? எல்லாரும் என்னது ஒரு ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணி அந்த ஒரு டச்சில் இருப்போம், கான்டாக்ட்ஸில் இருப்போம். அந்த அவங்கள்ட்ட நம்ம விருப்பமா பேசுவோம் இல்லையா? அதுதான் அந்த அன்பு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நமக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் உண்மையான அன்பு. ஸோ அன்பு சுயநலம் இல்லாம இருக்கணும். அதுதான் அன்புக்கு உண்டான மரியாதை. சுயநலமோட இருக்கிறது அது அன்பா இருக்காது, அது அடிமை மாதிரி தான் இருக்கும், எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது தூய அன்பு கிடையாது, சுயநலம் இல்லாத அன்பு. ஸோ அன்பு பார்த்தீங்கன்னா அறத்துக்கு தான் அன்பு அப்படிங்கிறது கிடையாது, அற வழியில போறவங்களுக்கு தான் அன்பு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அற வழியில இல்லாதவங்களுக்கு அன்பை அதை தெரிவிச்சு அதையும் மாற்ற முடியும். இதுதான் அந்த அங்குலி மாலா கதை பார்த்துருப்போம். புத்தர் அரக்க குணத்தோட இருந்து எல்லாரையும் எல்லாத்து சிண்டு விரலையும் வெட்டி இருந்தாலும் அவனையும் புத்தர் மாத்திருப்பாரு. அது அன்பு எல்லாத்தையுமே மாத்திரும். அறவழியில இருக்கிறவங்கள இன்னும் நல்லா தூய்மைப்படுத்தும், அறவழியில இல்லாதவங்களையும் தூய்மைப்படுத்துறதுக்கு கண்டிப்பா உதவும். இதுதான் அன்புடைமையோட சட்டம். ஸோ அன்பு வழியில இருந்தாதான் உயிர்நிலை. அந்த உயிர் இருக்குன்னா அந்த அன்பு இருக்கணும், இல்லைன்னா சும்மா தோல் போர்த்திய உடம்பு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் ஃபைனலா கன்க்ளூட் பண்றாரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். நம்ம இல்வாழ்க்கை வாழ்றதுக்கே விருந்தோம்பல் ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் நம்ம வீட்டுக்கு போறாங்க அப்படின்னாதான் நம்ம சமுதாயத்தோட ஒன்றி அந்த சர்க்கிளை பெருசாக்க முடியும். ஸோ அதுக்கு விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, பசங்க வராங்க, அன்பு பெருகுது, அதுக்கப்புறம் 4 பேர் வீட்டுக்கு போகணும். அந்த போறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஸோ விருந்தோம்பலை ஒரு வேள்வி அப்படின்னே சொல்றாரு. அந்த வேள்விக்கு உண்டான பயன் இன்னதுன்னெலாம் சொல்ல முடியாது, அது கண்டிப்பா கிடைக்கும்பா அப்படிங்கிறாரு. இதுல ஒரு ட்ரிக்கான ஒரு மெசேஜும் சொல்லியிருப்பாரு.
உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மடமை மடவார்க்கன் உண்டு அப்படின்னா என்னன்னா, நம்ம செல்வந்தரா இருந்து வறுமையில இருக்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வந்தரா இருக்காங்க ஆனா வறுமையா இருக்காங்க எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, வர விருந்தினருக்கு ஒரு சாப்பாடு போடாம இருக்கிற தன்மை இருந்துச்சுன்னா, செல்வம் இருந்தாலும் அவங்க வறுமையில் இருக்கிறதுக்கு உண்டான நிலை அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. மடமை மடவார்க்கன் உண்டு. ஸோ இது ரொம்ப மடத்தானமான இதுலயும் அந்த இதை நம்ம பார்க்க முடியும். அதனால நீங்க அந்த தப்பா பண்ணாதீங்க அப்படின்னு வள்ளுவர் விருந்தோம்பல்னு சொல்றாரு. அடுத்தது இனியவை கூறல். இனியவை கூறல்லாம் என்னன்னா, நல்ல இனிமையா பேசுறது, பாக்குறப்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறது, இது இனிமையே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, ஈரம் இருக்கணும். ஈரம்னா அந்த அன்பு, உண்மையான அன்பு இருக்கணும். படிரையிலன்னா என்னன்னா, நோ நெகட்டிவ் இன்டென்ஷன். அந்த அரண் வலியுறுத்தல்ல பார்த்தோம் இல்லையா, அழுக்காறு, அவா, வெகுளி, இந்த 3 குணமும் இல்லாம இருக்கும். அது சொல்றதுதான் இனிமையான சொல். செம்பொருள் அப்படின்னா என்னன்னா, அதுல உண்மையும் இருக்கணும், அன்பு இருக்கணும், இந்த அறத்துக்கு சொல்லி இருக்க குவாலிட்டிஸ் இருக்கணும், உண்மையாவும் இருக்கணும். இதுதான் இப்படி பேசுறதுதான் இனியவை கூறல். இனியவை கூறல் அந்த பணிவும் இருக்கு, சொல்லும் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல ஒரு அணிகலன் வேற எதுவும் தேவையில்லை. சொல்லோட சேர்ந்து பணிவும் இருந்துச்சுன்னா அதுதான் ஒருத்தருக்கு ஒரு நல்ல அணிகலனா இருக்கும். அணிகலன்னா என்ன, ஒரு மாலை மாதிரி. இந்த இன்சொல்ல மெயினா முக்கியம் இந்த சிறுமை நீங்கிய சொல் ரொம்ப முக்கியம். சிறுமை நீங்கிய சொல்னா என்னது, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோமா, பொருள் அளவுல கஷ்டப்படுத்தி பேசுறப்ப நல்லா பேசுவாங்க, இனிமையா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பொருள், அந்த அர்த்தம் இருக்கும் இல்லையா, அந்த மீனிங் ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது. ஸோ அதுவும் நீங்க சொல்லாதான் இருக்கணும் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றாரு. அடுத்த சாப்டர் செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல். அறிதல்னா நம்ம தான் அதை அறிஞ்சுக்கணும். யாரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு சில பேர் உதவி செஞ்சிருப்பாங்க, ஓகேவா, அது உதவின்லாம் சொல்லிட்டுலாம் செய்ய மாட்டாங்க யாரும். நமக்கு நம்ம ஒரு சூழ்நிலையில உதவி தேவைப்படும், அவங்களே உதவி செய்வாங்க, ஓகேவா. நம்ம செய்யாம அவங்களே செய்வாங்க. இல்லைன்னா அந்த டயத்துக்கு அந்த ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும், அப்ப செஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா இவன் திரும்ப பண்ணுவான்னு நினைச்செல்லாம் செய்யாம அவங்களே செஞ்சிருப்பாங்க. இந்த உதவி எல்லாம் செஞ்சவங்க அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. ஆனா அதை நினைச்சு பார்க்கிற தன்மை யாருக்கு இருக்கோ அவங்கதான் நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க சின்னதா செஞ்சிருந்தா கூட பெருசா நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க சான்றோரா இருப்பாங்க. இல்லாதவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. நீங்க நான் அவங்க அப்படி இந்த சூழ்நிலையில நான் இப்படி உதவுனேன் அப்படி உதவுனேன் அதெல்லாம் கிடையாது. அவங்க தகுதி உள்ளவங்களா இருந்தாங்கன்னா நினைச்சு பார்ப்பாங்க, தகுதி உள்ளவங்களா இல்லைன்னா நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இதை பத்தி நீங்க வருத்தப்பட அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றாரு. ஆனா நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிருக்காரு, ஆனா பிற்காலத்துல அவங்களே கொஞ்சம் நெகட்டிவா பிஹேவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அவங்கள மன்னிச்சிடணும் அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்றாரு. கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கிடும். அதை நினைச்சு அவங்கள விட்டுருப்பா, அதை ஒண்ணு நினைச்சு அவங்கள மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா என்னன்றி கொன்றாருக்கும் உய்வில்லை, உய்வுண்டாம் செய் நன்றி கொன்ற மகற்கு. ஸோ என்ன நன்றிய கொன்னாலும் அவங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஒருத்தன் செஞ்ச நன்றிய அதை நினைச்சு பார்க்காம அதை கொண்டுட்டான்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு பரிகாரமே கிடையாது, தண்டனை உறுதி அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். நிறைய பேர் நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, நம்ம நினைச்சே பார்க்காம இருந்திருப்போம். அந்த உதவி எப்பவும் நினைச்சு பார்க்குற மாதிரி நம்ம எப்பவும் பிஹேவ் பண்ணணும். அடுத்தது நடுவு நிலைமை. ஒருத்தங்கள்ட்ட எப்பவுமே நிறைய ஹெல்ப் வாங்கியிருக்கூடாது. செய் நன்றி அறிதல், போன வாட்டி செய் நன்றி அறிதல் பார்த்தோம். எப்பவுமே நம்ம ஒருத்தங்கள்ட்ட ஹெல்ப் வாங்கிட்டே இருந்தோம்னா நம்மளால நடுநிலைமையா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. ஸோ அதனால எப்பவுமே ஒருத்தவங்கள்ட்ட நிறைய ஹெல்ப் வாங்கக்கூடாது, ஒருத்தவங்களை சார்ந்தே எப்பவும் இருக்கக்கூடாது. அவங்களோட சப்போர்ட் எப்பவுமே நமக்கு வேணும் வேணும் வேணும்னு நினைக்கக்கூடாது. கடவுள் சப்போர்ட் தான் வேணும்னு நினைக்கணுமே ஒழிய மனிதர்கள் சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கடவுள் மனிதர்கள் மூலமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவங்களா ஒருத்தங்க மூலமா தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது. யார் மூலமா வேணாலும் நமக்கு கிடைக்கலாம்.
நம்ம வந்து நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வர வேண்டியது வரும். ஸோ அதனால இவங்க வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள், இவர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், இல்லை இவங்க நம்ம லாங்குவேஜ் பேசுறாங்க, அவங்க வேற லாங்குவேஜ் பேசுறாங்க, இவங்க நம்ம ஊருக்காரங்க, இவங்க வெளியூருக்காரங்க, இப்படின்னு நினைக்காம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடுநிலைமையா நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி இவங்க ஒரு சைடா போய் ஒருத்தருக்கே ஃபேவரா இருந்து பண்ணோம்னா நமக்கு பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. அதை அப்பவே விட்டுருங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா தற்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தகுந்தவங்க இல்லையா, தகுதி உடையவங்களா தகுதி இல்லாதவங்களா அப்படிங்கிறது என்னன்னு, நடுநிலைமை உள்ளவங்களா இல்லாதவங்களா அப்படிங்கிறது அவரவர் எச்சம்னா என்னது, அவருக்கு அப்புறம் அவரு வாழ்ந்துற காலத்திலயும் சரி வாழ்ந்ததுக்கு அப்புறமும் சரி மக்கள் பேசுவாங்க பின்னாடி, அவங்களோட புகழையா இல்ல பழியா அப்படிங்கறத அவங்க பேசுவாங்க. அதை பத்தியே தெரிஞ்சிடும். ஒருத்தங்களோட சொற்கோட்டம், சொல்லுல ஒரு கோட்டம் அப்படின்னா, கோட்டம்னா வளைவுன்னு அர்த்தம். ஸோ சொல்ற அந்த பேச்சுல வந்து ஒரு வளைவு இருக்கு, பெண்டு இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா உள்ளத்துலயும் அந்த பெண்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா சொல்லுல வராது அப்படிங்கிறத வள்ளுவன் வாக்கு. ஸோ அதனால எப்பவுமே நடுநிலைமையா நடந்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஃபைனலா கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு பிசினஸ் பண்றோம்னா நம்ம மட்டுமே ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னு நினைக்க கூடாது, அவங்களும் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும், நம்மளும் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னு நினைக்கிறதான் நடுநிலைமை சாப்டர் சொல்றாரு. அடுத்தது அடக்கமுடைமை. அடக்கமுடைமைன்னா என்னன்னா, இவ்வளவு இது பண்றோம், நம்ம அன்பா இருக்கிறோம், நிறைய பேர் வீட்டுக்கு விருந்தோம்பல் வராங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் நமக்கு உதவி செய்யறாங்க, நம்ம பல பேருக்கு உதவி செய்யறோம், நடுநிலைமையா இருக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் செய்யறப்போ நம்ம சிலருக்கு பிடிக்காம செஞ்சிருப்பாங்க பத்தியா, நமக்கு அவங்களுக்கு தீங்கு செய்யணுங்கிற அந்த எண்ணம் வரும். அந்த தீங்கு வந்து உடலாலையும் இருக்கலாம், மொழியாலையும் இருக்கலாம், பேசுறதுலயும் இருக்கலாம், இல்ல உள்ளத்துலயும் இருக்கலாம். அதனால அது ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினுங்கு இல்லை உயிருக்கு. அது எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சு காத்துக்குங்கப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அடுத்தவனுக்கு நீங்களா போய் தீமை செஞ்சிடாதீங்க. அவன் செய்யறது பிடிக்கலையா, அதோட அவனை மன்னிச்சு விட்டுருங்க. அவன் நீங்களா போய் தீங்கு செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. இந்த அடக்கம் வந்து எப்படி முக்கியம்னா, செல்வருக்கு வந்து அது மேலும் ஒரு அணிகலன்னா கொடுக்கறது. அடக்கம் பணிதல் இது வந்து ரொம்ப இன்சொல், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் பணிவா நடந்துக்கிறது. ஸோ ஆமை போல் ஐந்தடக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து யாரையும் போய் உடல் வழியா துன்புறுத்திடக்கூடாது. அடுத்தது மொழிக்கு வந்து 3 குறள் சொல்லியிருப்பார். அதுல பொருள், அந்த நான் சொன்னேன் இல்லையா, சொல்லுல இனிமே இருந்தாலும் அதனோட பொருள் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னா, அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னதான் நல்லது சொன்னாலும் அவங்க அதுக்கு கேட்காது. இப்ப நம்ம பசங்களுக்கே வீட்டுக்கு அட்வைஸ் பண்றோம்னா நல்லா திட்டிட்டு அதுக்கப்புறம் என்னதான் நல்லது சொன்னாலும் அவங்க காதுல போவாங்க. சொல்றப்பே பொறுமையா சொன்னோம்னா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் திட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்னா அது அவங்களுக்கு போவாது அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து பசங்களுக்கு மட்டும் சொல்லல, நமக்கு எல்லாருக்கும் சேர்த்தா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தா கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான். ஸோ கதம்னா என்னது, அந்த சினம். அந்த சினம் மனதுல தோன்றத நம்ம வந்து எப்படியாச்சும் அதை காத்து அதை வந்து கலைய கத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அறம் வந்து அதுவா பார்த்து நம்ம வீட்டுக்கு வரும். அறம் வந்து அறம் சேர சேர நமக்கு நன்மை பெறும். ஸோ அந்த அடக்கம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க யாரு செஞ்ச செயல் நமக்கு பிடிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ நீங்களா போய் தீமை செஞ்சிடாதீங்க. அது உங்க உயிருக்கு செய்யற நன்மையா நினைச்சீங்கன்னா அதை செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறத வள்ளுவர் 13வது சாப்டர்ல சொல்றாரு. அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடைமை. அடக்கம் பார்த்துட்டோம். ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா, டிசிப்ளின் லைஃப். டிசிப்ளின்னா என்னது,
டயத்துக்கு எழுந்திரிக்கிறது, காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, நம்ம கடமைகளை முடிக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ இல்லை வேலைக்கோ எங்கா போறோம்னா டயத்துக்கு போறது வர்றது. இதே மாதிரி அந்த டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அந்த சொல்லி வச்ச மாதிரி செய்யுது. அது வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. நம்ம வந்து எங்கேயும் வேலைக்கு போகல, நம்ம வீட்டில தான் இருக்கோம்னா நினைச்ச நேரத்துல எழுந்திரிக்கிறது, நினைச்ச நேரத்துல சாப்பிட்றது, நினைச்ச நேரத்துல தூங்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம வந்து இந்த வேலையை முடிக்கிறோமா, அடுத்தது இந்த வேலையை முடிக்கிறோமா, இப்படி இப்படி இருக்கணும். ஒரு டிசிப்ளின் லைஃபா இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கத்தை எப்படி கத்துக்கிறது அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டோம்னா, உலகத்தோட ஒட்ட ஒழுகல். அவங்க மட்டும்தான் அந்த ஒழுக்கத்தை கத்துக்க முடியும். உலகத்தோட ஒன்றி இருக்கிறது. அது உலகமே சொல்லி கொடுத்துரும். நீ வந்து இந்த டைம்ல ஸ்கூலுக்கு போகணும்ப்பா, இந்த டைம்ல ஆஃபீஸ்க்கு போகணும்ப்பா, இந்த டைம்ல தூங்கக்கூடாது, இப்போ 6 மணிக்கு மேலாம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உலகமே நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால உலகத்தோட ஒன்றி இருந்தாலே போதும், அது கத்துக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. எப்பவுமே அந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். எப்பவுமே கஷ்டம்தான் முடியும். எப்பவுமே நம்ம வந்து எப்பவுமே ஸ்வீட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது உடலுக்கு தீங்கு தான் கொடுக்கும். அதனால ஸ்வீட் சாப்பிட வேணாம்னு கிடையாது, கொஞ்சமா சாப்பிடும். ஆனா நன்மை தர்றது எது? நமக்கு வெஜிடபிள்ஸ் நன்மை தருதா, ஃப்ரூட்ஸ் நன்மை தருதா, அதெல்லாம் நல்ல ஹெல்தி ஹேபிட்ஸா, அதான் சாப்பாடு நல்லா இருக்கா, அதான் சாப்பிடுங்க. தீங்குதை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறது. அது எப்பவுமே நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இந்த ஒழுக்கத்தோட வாழ்றதுதான் நல்ல குடிமை. இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஓகேவா? ஸோ குடி நல்ல குடியா இல்ல உயர்ந்த குடியா தாழ்ந்த குடியான்னு எதை வச்சு பாக்குறோம்னா, ஒழுக்கமோட நடந்துகிட்டா அவங்க நல்ல குடி, இல்லைன்னா அவங்க தாழ்ந்த குடிதான். இதனால ஒழுக்கத்தையும் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை. பரிதோம்பினா கஷ்டப்பட்டாச்சும் அதை காத்துக்குங்கப்பா, அந்த ஒழுக்கத்தை, அது ரொம்ப முக்கியம்ப்பா, அது உங்களுக்கு துணையா இருக்கும். ஸோ ஒழுக்கம் வந்து உயிரினும் ஓம்பப்படும், அதை விட அதுக்கு சிறப்பு ஒழுக்கத்துக்கு. அதனால ஒழுக்கத்தை என்னைக்குமே விட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு. ஒழுக்கத்தோட நடந்துக்கீங்க அப்படிங்கிறாரு. ஒருத்தனுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது அடக்கம், டிசிப்ளின்டா நடந்துக்கிறது. அந்த டூஸ், அடக்கம்னா டோன்ட்ஸ். டோன்ட்ஸ்ன்னு இல்லையா, இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யாம இருக்கிறது. ஒழுக்கம்னா டூஸ், இதெல்லாம் செய்யணும் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்றது. இதுதான் ஒழுக்கம். ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா பிறனில் விளையாமை. பிறனில் விளையாமைன்னா என்ன அப்படின்னா, அடுத்தவங்களோட மனைவிய காமத்தோட அணுகிறது. இதுதான் பிறனில் விளையாமை. அணுகாம இருக்கிறதா விளையாமை. இது ஒழுக்கமா எல்லாம் டயத்துக்கு போவாங்க, டயத்துக்கு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றவங்களுக்கும் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க அடக்கம் நிம்மதி, அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாம, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவங்களும் அந்த காம உணர்வுனால அடுத்தவங்களோட மனைவிய அந்த கவரும் தன்மை ஏற்படுறதும் உண்டு. அப்படிங்கிறங்காட்டி தான் ஒழுக்கமுடைமைக்கு அடுத்தது வச்சிருக்காருன்னு பரிமள சொல்றாரு. ஸோ ஒழுக்கம் உடையவருக்கும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை மெயினா பார்த்துக்கப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. எந்த ஒரு அற செயல் எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, இது ஒண்ணு செஞ்சீங்கன்னா கூட போதும்பா, நீ வந்து முட்டாள்தானம் செய்யாததுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. விழிந்தாரின் வேறெல்ல மன்றம் தெளிந்தாரில் தீமை புரிந்துள்ளார். விழிந்தார்னு என்னது? செத்தவங்களுக்கு சமம் பண்ணி அப்படிங்கிறார். அடுத்தவங்க மனைவிய காமத்தால பாக்குறது, அவங்கள அணுகிறது அப்படின்னு இருந்துச்சுனாலே நீ செத்தவனுக்கு சமம் அப்படிங்கிறாரு வள்ளுவர். இதனால பகை வரும், பாவம் வரும், அச்சம் வரும், பழி வரும், இது எல்லாமே வந்துரும்பா. நீ இல்வாழ்வான்னு சொல்லணும்னா இந்த செயலை செய்யலைன்னா தான்ப்பா இல்வாழ்வான், இல்லைன்னா இல்லப்பா அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ அடுத்தவங்களோட மனைவிய நம்ம வந்து அந்த காம எண்ணத்தினால சிந்திக்க கூடாது. அதை தான் வள்ளுவர் சொல்றாரு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பொறை உடைமை, பொறுமையா இருக்கணும்னு சொல்றாரு.
எப்படி பொறுக்கிறது அப்படின்னா, நமக்கு சில பேர் தீமை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அடக்க முடியுமே அந்த அடக்கம் இது தெரிஞ்சிருக்காது. நமக்கு ஒரு தீமை செஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு தீமை செஞ்சிருப்பாங்க. அத பொறுத்துக்க பார்க்கலாம். அப்படி பொறுத்துக்கிறத விட சிறந்தது எதுன்னா மறந்துடுறது. ஏதாவது ஒரு தீமை செஞ்சாங்கன்னா பொறுத்துக்கிறது. அப்படி இல்லைன்னா அதை விட பெஸ்ட் வந்து மறந்துடுறது அப்படிங்கிற. இப்போ இதுலயும் சொல்லியிருப்பாரு, இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் குறை. வன்மையுள் வன்மை அப்படின்னா, வன்மைனா வலிமை. வலிமையிலே வலிமை எது அப்படின்னா மடவார் பொறை. மடத்தனமான ஒரு செயல் நமக்கு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை பொறுத்துக்கிறது தான் அந்த இது. இன்மையுள் இன்மை விருந்தோரால் அப்படின்னா, வறுமையிலேயும் வறுமை எதுன்னா விருந்தினருக்கு ஓம்பாமல் இருக்கு, விருந்தினரை கவனிக்காம இருக்கிறது. அதுதான் வறுமையிலும் வறுமையா கருதுது. அடுத்தது, இப்போ நமக்கு ஒருத்தர் தீமை செஞ்சிருக்காரு, அதை நம்ம வந்து அவங்களுக்கு தீமை செய்ய முடிஞ்சாலும் அதை பொறுத்துக்கிறோம் இல்லையா. அந்த பொறுத்துக்கிட்டோம்னா இப்போ உலகம் அதை வந்து ஒன்றும் துணையும் புகழ், அந்த புகழ் எப்பவுமே இருக்கும்பா அப்படிங்கிறது. இப்போ காந்தியே இருக்காரு, அவருக்கு எவ்வளவோ துன்பம் கொடுத்துருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க, இருந்தாலும் அவர் பொறுத்துக்கிட்டாரு. ஓகேவா. அந்த மாதிரி இது வந்து சமூக அளவுல சொல்றேன். வந்து வீட்டளவுலன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாரா நமக்கு உறவினர்களோ இல்ல பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களையோ நமக்கு ஒரு இது செஞ்சாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து உடனே செஞ்சிடணும் அப்படிங்கிறது கிடையாது. தீங்கு செய்யணும், அதை பொறுத்துக்கலாம். அது எப்போ நினைச்சு பார்ப்பாங்க. ஓகேவா. அது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது தெரிய, சுத்தி இருக்கிறவங்க. சோ மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். நமக்கு ஒருத்தவங்க கஷ்டம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு அதுல வெற்றி பெறாதுதான் உண்மையான பொறையுடைமை. ஃபர்ஸ்ட் பொறுத்துக்கிறது, அடுத்ததை மறந்துடுறது, அதுக்கப்புறம் அதுவும் மறக்கவும் முடியல அப்படின்னோம்னா அவங்களுக்கு நல்லது செஞ்சிடறது, நல்லது செஞ்சு அவங்களையே வந்து தலைகுனிய வச்சிடறது. இதுதான் தலைக்குனிய வைக்கணுங்கிறது என்ன கிடையாது, நல்லது செஞ்சு அவங்களையும் நல்வழிப்படுத்துறது. அது அப்படிதான் சொல்லுவோம். அடுத்தது வந்து டாலரேட்டிங் த பேட் டாக்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்படி, இன்னா சொல் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பொறுத்துக்கிறது. துறந்தார், அந்த அந்த எல்லாத்தையும் துறந்து துறவரம் போறாங்க இல்லையா, அவங்கள விட தூய்மையா இருக்கிறதுக்கு எல்லா துறவரம் போறாங்கன்னா என்னது, பல விரதங்களை மேற்கொள்ளணும், சாப்பிடாம இருப்பாங்க, கடைசியில் இதா கிடைக்காது, எதுவுமே இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி கடுமையான விரதத்தை காட்டணும். நமக்கு ஒருத்தர் இன்னா சொல்லணும்னா நம்ம கடுமையான சொல்றாரு அப்படின்னா அதை பொறுத்துக்கிறது அதை விட சிறந்ததுப்பா அப்படிங்கிறாரு. துறவரத்திலையும் தூய்மை, உண்ணாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள விட பெரியவர் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கு அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா அழுக்காராமி. அழுக்காராமின்னு என்ன, மனசுல அழுக்கு. அந்த மனசு அழுக்க விட்டு தள்ளுங்கப்பா. மனசு அழுக்கு ஏன் வருதுன்னா கம்பேர் பண்றாங்கட்டி, என்னை விட அவன் இவ்வளவு உயர்ந்தவன், என்னை விட இவன் இவ்வளவு தாழ்ந்தவன், இப்படி கம்பேர் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்தது இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம்னா தான் சந்தோஷப்படுறது. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். இந்த ரெண்டும் இருந்தாலே மனசுல அழுக்கு என்னைக்குமே இருக்கும். அந்த அழுக்க விட்டுருங்கப்பா அப்படிங்கிறார். விழுப்பேற்றின் அக்தொப்பதில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் நன்மை பெறின். விழுப்பேற்றினா அக்தொப்பதில்லைன்னா இதை விட சிறந்தது வேற ஒண்ணுமே இல்லையா. எல்லாருக்கிட்டையும் அந்த அழுக்கு இல்லாத தன்மையோட இருந்தோம்னா இதுக்கு சிறந்தது வேற எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அரணாக்கம் வேண்டாதான் என்பான். தனக்கு வந்து எந்த உயர்வும் வேணான்னு நினைக்கிறவன்னா பிறனோட ஆக்கம், பிறன் வந்து உயர்றத நினைச்சு பொறாம. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, பிறன் அவன் உயர்றத நினைச்சு இவங்க பொறாமப்படப்பட கடவுள் என்ன நினைச்சுக்குவார்னா இவனுக்கு அந்த உயர்றது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு இவனையே தாழ்த்தறதுக்கு தான் ட்ரை பண்ணுவார். அதனால அந்த தவறை செய்யாதீங்கப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அழுக்காருக்கு உடையாருக்கு அது சாணும் பொன்னார் வழுக்கியும் கேடு என்பது அப்படிங்கிறார். ஸோ மனசுல அழுக்கு இருந்ததுன்னா அவனுக்கு அது உண்மையே போதும்பா, அவன் கீழே வந்துருவான், வாழ்க்கையில ஏற முடியாது. அதனால அந்த தவறை பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிறார்.
அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். ஆனா சில பேர் இந்த அழுக்கெல்லாம் இருந்தும் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னா அதுவும் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் தான்ப்பா. அது அவங்க போன ஜென்மத்துல ஏதோ கொஞ்சம் புண்ணியமும் செஞ்சிருப்பாங்க, பாவமும் செஞ்சிருப்பாங்க. அந்த பாவம் வந்து அந்த த்ரெஷோல்ட் லிமிட், த்ரெஷோல்ட்னா அந்த அளவுக்கு மீறி பண்றப்போ கண்டிப்பா அதுக்கு உண்டான வினையை வந்து அவங்க அனுபவிச்சே ஆகும். அதனால சில பேர் இந்த அழுக்கு இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா தற்காலிகமா நல்லா இருக்காங்க. அது வந்து நிரந்தரம் கிடையாதுங்கிறது தான் வள்ளுவர் வாக்கு. இப்ப மனசுல அழுக்கா இருக்கு, ஓகேங்களா? இப்ப மனசுல அழுக்கு என்னன்னா, அவன் ஒரு பொருள் வச்சிருக்கான், அந்த பொருள் என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சு அதை வந்து அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணம் ரொம்ப தவறானது. அதுதான் வெகாமை. அந்த எடுத்துக்கணுங்கிற அந்த எண்ணம் வர்றது வந்து அவங்களுக்கு நடுநிலைமையிலிருந்து விலகி சென்றாங்க. அப்போ அவங்களோட குடியும் கெடும், குற்றமும் வரும், எல்லாமே வரும். ஸோ இது இவ்வளவு பெரிய பயன் கிடைக்குதுப்பா, அதனாலதான் அவன் வந்து அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான், அதனால அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டா என்ன, பெரிய பயன் கிடைக்குது, அவனை எப்படியே ஏமாத்தி எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறது. இல்லைன்னா இப்போதைக்கு இன்பம் கிடைக்குதுன்னு ஒரு இதை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் எங்கிட்ட இல்லப்பா அதனாலதான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே தவறுப்பா. முதல்ல உங்ககிட்ட இல்லைன்னா நீ முதல்ல இல்லாம தான் இருக்க. நீ மேலும் இந்த தவறு செய்யறப்ப மனசளவுல உன்னோட எண்ண அளவுலயும் இல்லாம போயிடுற அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. சோ அதனால அந்த சின்ன அக்கி அகன்ற அப்படின்னா டீப்பாவும் ஒரு கடல் பார்த்தீங்கன்னா அகன்று விரிஞ்சிருக்கு. அதே மாதிரி கீழே அவ்வளோ தூரத்துக்கு போகும், நுண்ணியதா இருக்கு. ஸோ ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதும் சரி, அந்த டெப்த்து இருக்கிறதும் சரி, அகன்ற இருக்கிறதும் சரி, அந்த மாதிரி அடுத்த பொருளுக்கே ஆசைப்படாதீங்கப்பா அப்படிங்கிறார். அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள். அகாமைனா என்ன அப்படின்னா குறையாதுன்னு அர்த்தம். யாருக்கு செல்வம் குறையாதுன்னா அடுத்தவரோட செல்வத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இல்லாதவங்களுக்கு பொறாமை காரணமா அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு செல்வம் எப்பவுமே குறையாதுங்கிறது வள்ளுவன் வாக்கு. அதனால இந்த தவறை பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிறாரு. அடுத்த வர்றது புறங்கூறாமை. வாக்குனால என்ன சொல்றாரு, அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் நேர்ல பாக்குறப்ப அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, ஆனா பின்னாடி போனதுக்கு அப்புறம் அவனை பத்தி பழிச்சு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப தீய பழக்கம்ப்பா அப்படிங்கிறாரு. இதுக்கு நீங்க செத்தரலாம் அப்படிங்கிறாரு. முன்ன வந்து பிறன் மனைவிய காமத்தால விரும்புற தன்மை இருந்துச்சுன்னா அவங்க வந்து செத்தவங்களுக்கு சமன்ட்டாரு. இது வந்து அடுத்தவனை நேர்ல பாக்குறப்ப சிரிச்சு பேசிட்டு பின்னாடி அவர் இல்லாத சமயத்துல அவரை பத்தி தப்பா பேசுறதுக்கு செத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமாச்சும் அந்த தவறு செய்யாமையாச்சும் நீ உங்களை காத்துக்கலாம் அப்படிங்கிறாரு வள்ளுவர். புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். அந்த தவறை பண்ணாது. அப்ப என்னதான்ப்பா பண்றது அப்படின்னா, நேர்லயே அவன்கிட்ட கொஞ்சம் ஹார்டா பேசிட்டீங்கனாலும் பரவாயில்ல, ஆனா பின்னாடி போய் தப்பா பேசாதீங்கப்பா அப்படின்றாரு. இப்படி ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அவங்க அறவழியில இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றார். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. அப்ப என்னதான்ப்பா பண்றது அப்படின்னா, நீ அடுத்தவனை பத்தி குறையா சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உன்னோட உயிர் சக்தி தான் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவன் குற்றமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப உன்னோட குற்றத்தை எதையாவது ஒன்று பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கப்பா. அது உனக்கு வந்து உயிர் எல்லா உயிருக்கும் நன்மை தரதா இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பார்த்தா பயனில்லாத சொல், ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போன் எடுத்தா சில பேர் வைக்கிறதே இல்லை, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. உட்கார்ந்தேன், நடந்தேன், எழுந்திருச்சேன், வந்தேன், போனேன், பயனில்லாத ஏதாவது ஒண்ணு சொல்றது. அப்புறம் நிறைய பேர் இருக்கிறப்ப ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறது. இப்போ நிறைய பேர் குரூப்பா வாக்கிங் போவாங்க பார்த்தீங்களா, வாக்கிங் போறப்ப யாரும் அமைதியாலாம் வாக்கிங் போக மாட்டாங்க, எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க.
எதையா ஒண்ணு பேசுறது அது யாருக்குமே பயன்படாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க, சான்றோரா இருக்கிறவங்க அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. அறிவு உண்மையால இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. அப்புறம் மனசுல வந்து அழுக்கு இல்லாம இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் இந்த மாதிரி தப்பை செய்ய மாட்டாங்க. அதனால சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டே, ஒருத்தங்களை பார்த்தாலே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பயனுள்ளதா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது தீவினை அச்சம். தீவினை அச்சம் அப்படின்னா என்னது? தீங்கு செய்யறதுக்கு அஞ்சணும் அப்படிங்கிறாரு. அச்சப்படணும், பயப்படணும் தீங்கு செய்யணும். இப்போ யாருப்பா தீங்கு செய்வாங்கன்னா, அந்த தீங்கு செஞ்சு செஞ்சு பழகி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அஞ்சவே மாட்டாங்க தீங்கு செய்யறதுக்கு. ஆனா தீங்கே செய்யாம இருப்பாங்க பார்த்தியா, அவங்க செய்யறதுக்கு அஞ்சும். ஏன்னா தீங்கு செய்யறது அடுத்தவனுக்குங்கிறது அது ஒரு செருக்கு. செருக்குன்னா என்ன? ஆணவ தன்மை. அப்படி இருந்தா மட்டும்தான் அடுத்தவனுக்கு தீங்கே செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அது தீய விட தீயுதுப்பா அப்படிங்கிறது. தீ வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும். ஓகேங்களா? ஆனா அந்த தீயில இருந்து தப்பிக்க கூட நம்மளால முடியும், பார்த்து பார்த்து போய்க்க முடியும். ஆனா இந்த மாதிரி தீவி வினை செஞ்சிட்டோம்னா அதுல இருந்து தப்பவே முடியாதுங்கிறாரு வள்ளுவர். அது எது போல இருக்கும், நம்ம நிழல் எப்படி நம்மள தொடருதோ அந்த மாதிரி அந்த வினைப்பகை தொடர்ந்தே வரும்பா. அதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாரு. எனைப்பகை உற்றாரும் உய்வர், வினைப்பகை வியாது பின் சென்று அடும். ஸோ எந்த பகை, எந்த பகைவர்கிட்ட எவ்வளவோ பகையெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கூட தப்பிச்சுக்கலாம்பா. நீயும் ஒருத்தனுக்கு போய் தீங்கு செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பா உன்னை நிழல் மாதிரி தொடர்ந்து உனக்கு அந்த ரிட்டர்ன்ஸை கொடுத்துரும்பா. அதனால அதுல ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறாரு. இதுல அறிவுலையும் சிறந்த அறிவு எதுன்னா, நமக்கு ஒருத்தர் தீமை செஞ்சு நம்மளால தீங்கு வந்து அவனுக்கு செய்ய முடியும், அந்த நிலைமையில இருந்து அவனுக்கு செய்யாம இருக்கிறதா அறிவுலையும் சிறந்த அறிவு. அறிவுனில் எல்லாம் தலையென்ப, தீய செருவார்க்கும் செய்யாது. இதுதான் தீவினை அச்சம். இதுக்கு அடுத்தது என்னதான்? ஒப்புரவு அறிதல். இப்ப செய் நன்றி அறிதல் சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒப்புரவு அறிதல். ஒப்புரவுனா என்னது? 4 பேருக்கு, சமுதாயத்துக்கு நன்மை செய்யும். அத நம்மளாதான் அறிஞ்சு செய்யணும். இப்ப ஸ்ட்ரீட்லயே லைட் இருக்காதுன்னு வச்சுங்க, ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லயே போறீங்க, அந்த லைட் எதுவுமே எரியல. நீங்க கூப்பிட்டு முனிசிபல் ஆஃபீஸோ கார்பரேஷன் ஆஃபீஸோ கூப்பிட்டு சொல்றீங்க, இந்த மாதிரி லைட் இல்லைப்பா, இது லைட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது வந்து ஒப்புரவு. நீங்களா தான் அறிஞ்சு பண்ணணும், யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. இப்ப செய் நன்றி அறிதல் சொல்றோம் பார்த்தீங்களா, யாரும் வந்து இதை நான் உதவி செஞ்சேன், இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஒப்புரவும், நாமளா தெரிஞ்சு இது நம்ம சமுதாயத்துக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு செய்யறதுதான் ஒப்புரவு. இதை வந்து எது அவங்க ஏதாவது ரிட்டர்ன்ஸ் நமக்கு பண்ணுவாங்க அப்படின்லாம் நினைச்செல்லாம் பண்ணது, நம்ம செய்யணும். யாரெல்லாம் தகுந்தவங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யறதுதான் நம்மளோட வாழ்க்கையோட ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியமா நினைச்சுக்கணும் அப்படிங்கறது வள்ளுவர். அதான் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தற்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றதெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தது அறிவான் அப்படின்னா ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிஞ்சு செய்யறவன் தான்ப்பா உயிர் வாழ்றதுக்கு உண்டான தகுதியே. இல்லைன்னா அவங்களுக்கு செத்தவங்களுக்கு சமமா தான் கருதப்படும். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா சுத்தி இருக்கவங்களுக்கு 4 பேருக்கு நல்லதை செய்யுங்கப்பா, இல்லைன்னா அது வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து இது ஒப்புரவுனால புகழ் கிடைக்கும், உண்மைதான். இப்ப 4 பேர் ஸ்கூல் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் புகழ் கிடைச்சிட்டு தான் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு உண்டான பயனா இருக்கும். அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா ஈகை. ஈகைனா என்னது? வறியவர். வறியவர்னா அது ஏழையா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செய்யற உதவி தான்ப்பா ஈகை, உண்மையிலான உதவி. மிற்றதெல்லாம் ஏதாவது ஒண்ணு எதிர்பார்ப்பை நோக்கி செய்யறதுதான் அந்த உதவி. இப்போ ஒப்புரவு பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு செய்யறது, கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆப்வியஸா புகழ் வந்துடும். ஈகைனா அது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, நீங்களா போய் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க, இன்னொருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கா போய் உதவி செய்யறாங்க. இதனால வந்து உங்களுக்கு புகழ்லாம் வராது பெரிய அளவு. அவங்க நினைச்சு பார்க்கலாம், இல்ல நினைச்சு பார்க்காமயே இருக்கலாம், அது அவங்கள பொறுத்தது. ஆனா அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீங்களா வந்து செய்யணும்.
இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, நம்மகிட்ட வர்றாருன்னா அவர் என்ன கேட்பாரோ அப்படின்னு நமக்கு திக்குன்னு ஒரு ஒரு எண்ணம் தோணும். ஆனா அவர் கேட்டதை வாங்கிட்டு போவார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு ஹாப்பியா இருப்போம். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. இது பொருள் கொடுக்கறது மட்டும் இல்லப்பா, பசி ஆற்றல் ரொம்ப முக்கியங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. யாராவது ஒருத்தவங்க பசியா இருக்காங்கன்னா அவங்கள பசிய முதல்ல தீருங்கப்பா அப்படிங்கிறார். அது ரொம்ப முக்கியங்கிறாரு. பொருள் கொடுக்கறது ஈகையில அது ஒரு பார்ட்டு, இன்னொன்னு பசி அதை விட முக்கியங்கிறாரு. இப்ப யாருக்குமே வறியவங்களா இருந்துமே உதவி செய்யாம இருக்கிறது ரொம்ப தப்புங்கிறாரு. அதனோட இன்பத்தை அனுபவிக்காம இருக்கிறீங்கப்பா அப்படிங்கிறாரு. இப்ப மேல் உலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அங்க யாருமே வாங்குறவங்களே இருக்க மாட்டாங்கப்பா, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வாங்குறவங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு தகுந்தவங்களா பார்த்து உதவி செய்யுங்க அப்படிங்கிறாரு வள்ளுவர். சாதலின் இன்னாததில்லை இனிதும் ஈதல் ஏயா கடை. அப்படின்னா என்னன்னா, நமக்கு கொடுக்க முடியலாத சாதல் இன்னாதது அப்படின்னு சொல்றாரு. என்னது, நம்ம இறந்து போறது ஒரு நல்ல விஷயம் இல்லை, அது இன்னாததுன்னா நல்ல செயல் இல்லை. இன்னாததுன்னா விரும்பத்தக்கது, விருப்பம் இல்லாத செயல் தான். நம்ம இறந்து போனதுங்கன்னா வேணாம்ப்பா அப்படின்னு தானே சொல்றோம். அதான் அதை காட்டிலும் ஈதல் ஏயா கடை, கொடுக்க முடியாம இருந்து இருக்கிறத காட்டிலும் சாதல் இனிது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன, இறந்துருன்னு சொல்ல, முயற்சி செய்யப்பா, முயற்சி செஞ்சாச்சு அவங்களுக்கு உதவி செய்யப்பா அப்படிங்கிறாரு கஷ்டப்படுறவங்களுக்கு. இதுதான் ஈகை. இப்ப அடுத்த லாஸ்ட் சாப்டர் இல்லறவியல்லப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா புகழ். புகழ் எப்படி கிடைக்கும்? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. நம்ம இது ஃபேமஸான பொருள். ஈதல் அப்படின்னா வறியவருக்கு உதவி செய்தல், ஈதல். அது இசைப்பட வாழ்தல் அப்படின்னா என்ன, அறவழியில வாழ்றது. இந்த ரெண்டும் தான் உயிருக்கு ஊதியம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது, அறவழியில வாழ்றது. இது ரெண்டும் தான்ப்பா நீ உன் உயிருக்கு செய்யற நன்மைப்பா அப்படிங்கிறாரு. அடுத்தவங்களுக்கெல்லாம் கிடையாது, உன் உயிருக்கு நீ நன்மை செஞ்சுக்கிற. அப்பதான் அடுத்த வர பிறவியிலையாச்சும் நல்லா இருக்க முடியுங்கிறது வள்ளுவர் வாக்கு. பேசுறவங்க எல்லாருமே உரைப்பவை எல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதுல வர அந்த புகழை தான்ப்பா பேசுவாங்க அப்படிங்கிறாரு. புகழ் மட்டும்தான் நம்ம அழிஞ்ச பிறகும் நிலையாம நிக்கும். அதுதான் ஒன்றாது நிற்கும் புகழ். அழியாம இருக்கிறது புகழ் மட்டும்தான். ஸோ அதனால ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அதுல புகழ்பட செய்யணும். புகழ்படன்னா சிறந்து செய்யணும், உங்களால முடிஞ்ச சிறப்பு செய்யுங்க, அவ்வளவு. அதுதான் தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. உங்களால முடிஞ்சதை செய்யுங்கப்பா அப்படிங்கிறாரு, முடிஞ்சதை சிறப்பா செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஸோ புகழ் இல்லாம இருந்தாலே, அந்த புகழ்னா இசைன்னு சொல்றாரு. ஸோ இசைப்பட வாழலைனாலே அந்த வாழாதவர் வசைங்கிறாரு. அதை நம்ம ஒரு சிறப்பா செஞ்சு 4 பேருக்கு உதவி செய்யலைன்னா அது வசைதான்ப்பா அப்படிங்கிறாரு. அததான் கன்க்ளூஷன்ல சொல்லியிருப்பாரு, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். வசை இல்லாம வாழ்றவங்க வாழ்றவங்க தான். ஆனா இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இசை இல்லைன்னா அது வாழ்ந்து பிரயோஜனம் இல்லப்பா. வசைன்னா வசை இல்லாம வாழ்றது சும்மா சாதாரணமா வாழ்றது. ஆனா இசை இல்லைன்னா அதுல பிரயோஜனமே இல்லப்பா. சும்மா வாழ்ந்து சாப்பிட்டு இருந்து செத்து போறது அது தப்புப்பா. 4 பேருக்கு உதவி செய்யுங்க, அற வழியில வாழுங்க. இதுதான்ப்பா உன் உயிருக்கு நன்மை செய்யறது, உன்னோட புகழுக்கும் அது நிலைச்சு நிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் இல்லறவியல் சாப்டர் புகழோட முடிக்கிறார். நன்றி, வணக்கம்.